என்னைக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ற சிவாக்கு நாம நிலா கத்து கொடுக்கிற ஒரு குட்டி பாடம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாப்பிட்டு சாப்பிட்டு முடிய மாட்டேங்குது. போதும் எனக்கு, நான் போறேன். சிவா, இன்னும் பிளேட்ல மிச்சம் இருக்கே. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, போதும். அம்மா இங்க வா, சிவா ஃபுட் வேஸ்ட் பண்றான். இது கேட்டு சிவாக்கு அட்வைஸ் கொடுக்க அம்மா வராங்க. சிவா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளவோ பேரோட உழைப்புல தான் இது உன் பிளேட்டுக்கு ஃபுட்டா வந்திருக்கு. அத இவ்வளோ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடாத. காய்கறிகளில் நானும் ஒருவன். நாம் வளர நேரம் எடுத்துக் கொள்கிறோம். எங்களை வளர்க்க விவசாயிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். உணவை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். சிவாவும் நிலாவும் விளையாடிட்டு இருக்கும்போது சிவா நிலா கிட்ட கேட்டான், நிலா, ஸ்விம்மிங் பூலுக்கு போலாமா? ஸ்விம்மிங் பூலுக்கா? வேணாம், அப்பா அம்மா எங்க இல்லையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், வா. சரி வா போலாம். அப்படி ஸ்விம்மிங் பூல் போலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போனதும் சிவா வழுக்கி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டான். என்ன காப்பாத்துங்க. சரியான சமயத்துல விகடன் வந்துட்டான். பயப்பட வேணாம், நான் காப்பாத்துறேன். அப்படி விகடன் சிவாவை காப்பாத்திட்டான். பசங்களா, அப்பா அம்மா அனுமதி இல்லாம ஸ்விம்மிங் பூலுக்கு போகாதீங்க. தேங்க்யூ விகடா. சிவா, டிராயிங் புக்கும் பென்சில் எனக்கு கூட கொடுக்கறியா? நானும் டிராயிங் பண்றேனே. இல்ல, கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் சிவா, குடு, நானும் ட்ரை பண்றேன். முடியாது, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? சிவா, அவ உன் தங்கச்சி. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ அவளோட ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் கேரிங். இப்படி சண்டை போடக்கூடாது. உங்கள் உடன்பிறந்தவர்களை எப்போதும் ஆதரிக்கவும், அவர்கள் கீழே இருக்கும்போது அவர்களை உயர்த்தவும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள், ஒன்றாக சிரிக்கவும், வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்கவும்.